நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1962ஆம் ஆண்டு வெளியான அற்புதமான திரைப்படம் தான் படித்தால் மட்டும் போதுமா. படித்தால் மட்டும் போதுமா படத்தில் நடிக்க ஜெமினி கணேசன் அவர்கள் மறுத்தார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கான காரணம் என்னன்னா, படத்தின் கதையின்படி சீதாவாக நடிக்கும் சாவித்திரியை மொட்டை கடிதம் எழுதி ஏமாற்றி தான் மணப்பதாக நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற அச்சத்தினாலேயே அவர் நடிக்க மறுத்தாரு. ஆனால் தனக்கு பதில் அவ்வேடத்தில் நடிக்க பாலாஜியை அவரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் நடித்ததன் மூலம் பாலாஜிக்கு ஒரு திருப்பு முனை கிடைத்தது. படமும் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்டது. திரையுலகில் சாதனைகள் பல புரிந்து சரித்திரம் படைத்த நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் திரையுலக வரலாற்றில் அவரை வைத்து ஏறக்குறைய 16 படங்கள் வரை தயாரித்தவர் நடிகரும் தயாரிப்பாளருமான கே. பாலாஜி. இவர்களுக்கிடையில் நட்பு 1960களில் தொடங்கியது. சிவாஜி அவர்களுடைய சிபாரிசினால் பாலாஜி அவர்களுக்கு பட வாய்ப்புகள் வந்தன. அத்துடன் சிவாஜி அவர்களுடன் இவர் இணைந்து நடித்த பலே பாண்டியா, படித்தால் மட்டும் போதுமா உட்பட பல படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுடன் பாலாஜி அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தன. சிவாஜி அவர்களின் கசின் பாலாஜி, அதாவது பெரியப்பா மகன். அண்ணா என்றால் தம்பிக்கு உயிர், பெரியப்பா பெரியம்மா உயிருடன் இல்லை. சிவாஜி அவர்களின் அம்மா அப்பா தான் இவரையும் பாசத்துடன் வளர்ப்பார்கள். பாலாஜி அவர்கள் நன்றாக படித்து பட்டம் பெற்றவர். வீட்டில் அவருக்கு மரியாதை அதிகம், நாகரிகம் தெரிந்தவர். அண்ணன் தம்பி இருவரும் ராமன் லக்ஷ்மணன் போலதான் இருப்பாங்க. சிவாஜி அண்ணனான பாலாஜியின் படிப்புக்கு உதவுவதுடன் அண்ணன் அறிவாளின்னு பொறாமைப்படாமல் பெருமைப்படுபவர். பாலாஜியும் தம்பி மேல் உயிராக இருப்பாரு. எதுவரை? ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் வரை. நடிகவேல் தான் கல்யாண தரகர். அவருக்கே உள்ள தனி பாணியில் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பொண்ணு பார்க்கலாம்னு ஜமீன்தாரிடம் சொல்லுவாரு. அண்ணன் படித்தவன், அவனுக்கு படித்த பெண்ணாகவும், படிக்காத தம்பிக்கு படிக்காத ஒரு பெண்ணை பார்க்க ஜமீன்தார் கட்டளைப்படி ஏற்பாடு நடக்கும். அண்ணன் பெண்ணை பார்க்க தம்பியும், தம்பி பெண்ணை பார்க்க அண்ணனும் பெண் பார்க்க போவார்கள். வித்தியாசமான இந்த முயற்சி விபரீதமாக முடியும். இங்கே சிவாஜி அவர்கள் பாலாஜிக்காக ராஜசுலோச்சனாவை பார்க்க போகும்போது பாலாஜி சிவாஜி அவர்களுக்கு சில ஆங்கில வாக்கியங்கள் சொல்லி கொடுத்து அனுப்பி வைப்பாரு. சிவாஜி அவர்களும் அதை வைத்து மேனேஜ் பண்ணுவாரு. சிவாஜி அவர்கள் படிக்காதவர்னு ராஜசுலோச்சனாவுக்கோ அவர் அப்பா ரங்காவுக்கோ தெரியாது. சிவாஜி அவர்கள் ராஜசுலோச்சனாவை அண்ணியாகத்தான் பார்ப்பாங்க. ஆனால் சாவித்ரி அவர்களை சிவாஜிக்காக பார்க்க போன பாலாஜிக்கு சாவித்ரி அவர்களை ரொம்பவுமே பிடிச்சிடும். அவருடைய தம்பிக்கு பார்க்க போன பெண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அவளை தான் மணக்க ஆசைப்படுவாரு. பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா? தான் பார்த்த பெண்ணை பற்றி கருத்தை இருவருமே நண்பர்கள் போல பரிமாறிக்கொள்வார்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.